தமிழ் சினிமாவின் அரசியல் படங்களுக்கு 70 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது. வேலைக்காரி, பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி, நாடோடி மன்னன் என பல படங்கள் நேரடியாகவே அரசியல் பேசியிருக்கின்றன. புராண படங்களும் தேசபக்தி படங்களும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசியல் பேசியே தங்கள் கொள்கைகளை மக்களிடம் பரப்பினர் திமுகவினர். ஆனால் 70களுக்கு பிறகு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், தனிநபர் உறவு சார்ந்த உரையாடல்களை கையில் எடுத்தது தமிழ் சினிமா. பாலச்சந்தர், மகேந்திரன், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா போன்றோர்கள் யதார்த்த சினிமாவை பேசத் தொடங்கினர். 80களின் இறுதியில் கொள்கை, தத்துவம் சார்ந்த விவாதங்களை வெள்ளித்திரையில் எழுப்பியவர்களில் முதன்மையானவர் மணிவண்ணன். மணிவண்ணன் என்றால் எல்லோருக்கும் நினைவிற்கு வரும் திரைப்படம் அமைதிப்படை. 90களின் தொடக்கத்தில் வந்த அந்த திரைப்படத்தை விஞ்சும் அளவிற்கான அரசியல் நையாண்டி படங்கள் இன்னும் வரவில்லை. இயக்குனர்கள் 2 விதம். மக்களுக்கு பிடித்த திரைமொழியில் படமெடுப்பவர்கள் ஒரு வகை, தன்னுடைய கருத்தியலை மக்களுக்கு பிடித்தமான மொழியில் கொண்டு சேர்ப்பது இன்னொரு வகை. அந்த வகையில் மணிவண்ணன் 2வது ரக இயக்குனர். ஆழமான அரசியலை ஜனரஞ்சகமாக உட்புகுத்தும் நுணுக்கம் தெரிந்த படைப்பாளி மணிவண்ணன். மணிவண்ணனின் படங்கள் அரசியல் பேசுவதன் பின்னணி என்ன? சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணியை மக்கள் விரும்பியதற்கு என்ன காரணம்? தன்னை நாத்திகர் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்ட துணிச்சல் மணிவண்ணனுக்கு எப்படி வந்தது? தன் கொள்கைகளுக்கு முரண்பட்ட படங்களை இயக்கியிருக்கிறாரா மணிவண்ணன்? மணிவண்ணன் தமிழ் திரையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? மணிவண்ணனை ஒரு படைப்பாளியாக பரிணமிக்க வைத்ததில் கோவை வட்டார கலாச்சாரத்திற்கு முக்கியமான பங்கு உண்டு. அதேபோல் அவரை சிந்தனையாளராக உருவாக்கியதில் பெரியாரிய மார்க்சிய நூல்களுக்கு பங்குண்டு. பெரியாரிய மார்க்சிய தத்துவங்கள் மீது கொண்ட காதலால் அது தொடர்பான இயக்கங்களுடனும் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. மணிவண்ணனின் தாயார் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர். ஆகவே சிறு வயதிலிருந்தே அரசியல் நெடியுடன் தான் வளர்ந்தார் மணிவண்ணன். அந்த அனுபவமே பிற்காலத்தில் அவருக்கு அரசியல் நையாண்டி படங்களை எடுப்பதற்கு பேருதவி செய்தது. பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துவிட்டு பாரதி ராஜாவின் காதலராக மாறினார் மணிவண்ணன். பாரதி ராஜா படத்தில் பேசப்படும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல், சமூக நீதிக்கான கருத்துக்கள் மணிவண்ணனை கவர்ந்தன. அந்த ஈர்ப்பில்தான் பாரதி ராஜாவிடம் உதவியாளராக வந்து சேர்ந்தார் மணிவண்ணன். பின்னர் அலைகள் ஓய்வதில்லை, நிழல்கள் போன்ற படங்களுக்கு கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் பரிணாமம் பெற்றார். வேலையில்லா திண்டாட்டம், காதலுக்கு சாதி தடையாக இருப்பது என்பன போன்ற பிரச்சனைகளை பாரதி ராஜா படம் பேசியிருக்கும். இந்த படங்கள் எல்லாம் மணிவண்ணன் என்ற சமூக உணர்வாளனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அரசியல், சமூக உணர்வுடைய படங்களுக்கு வசனம் எழுதிய மணிவண்ணன் கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். மணிவண்ணன் இயக்கிய அந்த படத்தில் அரசியல் கருத்துக்களோ சமூக பிரச்சனைகளோ விவாதிக்கப்பட்டிருக்காது. கணவன் மனைவி உறவு குறித்து பேசிய படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. இருப்பினும் அந்த படத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் தராத பிரச்சனை, மார்வாடிகளிடம் தமிழர்களின் பொருளாதாரம் அடகு வைக்கப்பட்டிருக்கும் அவலம் என்பன போன்ற பிரச்சனைகளை சிறு சிறு காட்சிகள், வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தி இருப்பார் மணிவண்ணன். கவுண்டமணி என்ற பெயரை கேட்டதும் செந்திலின் பெயரும் சட்டென்று நினைவுக்கு வருவது போல, மணிவண்ணன் என்ற பெயரை கேட்டதும் சட்டென்று நினைவிற்கு வருபவர் சத்யராஜ். இந்த கொங்கு மண்ணின் மைந்தர்கள் இருவரும் தமிழ் திரையில் ஏற்படுத்திய தாக்கம் சாதாரண ஒன்றல்ல. ஒரே ஊர், ஒருமித்த சிந்தனை என மணிவண்ணனுக்கும் சத்யராஜுக்கும் இடையே ஏகப்பட்ட பொருத்தங்கள். சத்யராஜ் வில்லனாக நடித்த காலத்திலிருந்து அவர் கதாநாயகனாக மாறிய காலகட்டம் வரை மணிவண்ணன் சத்யராஜ் கூட்டணி இணைந்தே பயணித்தது. பின்னர் மணிவண்ணன் குணச்சித்திர நடிகராக படங்களில் வலம் வந்த போதும் சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணி தனித்து பேசப்பட்டது. 100வது நாள், 24 மணி நேரம் என தொடர்ச்சியாக மணிவண்ணன் படத்தில் சத்யராஜ் நடித்துக்கொண்டே வந்தாலும் பாலைவன ரோஜாக்கள் திரைப்படம் மிக முக்கியமான படம். பாலைவன ரோஜாக்கள் திமுக தலைவர் கருணாநிதியின் வசனத்தில் வெளிவந்த முக்கியமான அரசியல் படம். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்து பாலையாவது போல் சமூகமும் பசுமையின்றி பாலையாக மாறிவிடுகிறது. அந்த பாலைவனத்திலும் சில ரோஜாக்கள் பூக்கின்றன என்ற கருணாநிதியின் கணீர் குரலில் கவிதை நயத்தில் அரசியல் நெடியுடன் இந்த படம் தொடங்கும்.
கருணாநிதியின் வசனத்தில் படம் இயக்குவது என்ன பெரிய விஷயமா என்று கேட்கலாம். ஆனால் அந்த படத்தை மணிவண்ணன் இயக்கிய போது எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் கருணாநிதி வசனகர்த்தாவாக இருக்கும் படத்தை இயக்குவது துணிச்சலான விஷயம்தான். அந்த படம் முழுவதும் பணக்கார வர்க்கமும் போலி அரசியல்வாதிகளும் போலி ஆன்மீகவாதிகளும் எப்படி நாட்டை ஏமாற்றுகிறார்கள் என்பதை சொல்லியிருப்பார் மணிவண்ணன். பாலைவன ரோஜாக்கள் படத்தில் வாவு சிதம்பரனாரை காங்கிரஸ் ஏன் கைவிட்டது என்பது போன்ற உரையாடல்கள் இருக்கும். சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என துடிக்கும் பத்திரிகையாளர் கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடித்திருப்பார். அந்த கதாபாத்திரத்திற்கு பெயர் சபா ரத்தினம். ஆம், ஈழப் போராளி குழுக்களின் தலைவர்களில் ஒருவரான அதே சபா ரத்தினம்தான். எம்ஜிஆர் ஆட்சியில் கருணாநிதியின் வசனத்தில் படத்தை இயக்குவதற்கே துணிச்சல் வேண்டும் என்றார். இந்த படத்தில் எம்ஜிஆர் நட்பு பாராட்டும் பிரபாகரனின் எதிரியான சபா ரத்தினத்தின் பெயரை கதாநாயகனுக்கு வைக்க கூடுதல் துணிச்சல் வேண்டும். அது மணிவண்ணனுக்கு இருந்தது. அது கருணாநிதியால் சாத்தியமாகி இருந்தது. ஊழல் ஒழிப்பு திரைப்படங்கள் என்றவுடன் ஜென்டில்மேன், இந்தியன், அந்நியன் என்பன போன்ற திரைப்படங்களைத்தான் இன்றைய தலைமுறை நினைவு கூறுவார்கள். ஆனால் இந்த திரைப்படங்கள் ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் இடஒதுக்கீடு எதிர்ப்பு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருப்பார். அத்தோடு தனிமனித சாகசத்தால் ஊழலை ஒரே நாளில் ஒழித்து விடுவது போல படத்தை முடித்திருப்பார்கள். ஆனால் மணிவண்ணன் 30 வருடங்களுக்கு முன்பு இனி ஒரு சுதந்திரம் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த படத்தில் ஊழல் என்பது தனிமனித பிரச்சனையா, சமூக பிரச்சனையா, ஊழல் எங்கிருந்து உருவாகிறது, ஊழலை உருவாக்குவதில் சமூக கட்டமைப்பின் பங்களிப்பு என்ன, அந்த கட்டமைப்பை அரசியல்வாதிகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் மிகை குறையில்லாமல் காட்சிப்படுத்தி இருப்பார் மணிவண்ணன். இந்த படத்தில் ஏழையாக பிறந்தவன் நல்லவனாகத்தான் இருப்பான், பணக்காரனாக பிறந்தவன் கெட்டவனாகத்தான் இருப்பான் என்பன போன்ற பொது பிம்பங்களை உடைத்திருப்பார் மணிவண்ணன். அதிகார வர்க்கத்தை நோக்கி நகர நகர மனித மனம் மிருகமாக மாறுகிறது என்பதை அந்த கலெக்டர் கதாபாத்திரம் மூலம் காட்டியிருப்பார் மணிவண்ணன். அது மட்டுமல்ல, வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலங்கள் பறிக்கப்படுவது, அதற்கான இழப்பீடு கிடைக்காமல் மக்கள் தவிப்பது போன்ற காட்சிகளையும் படத்தில் வைத்திருப்பார் மணிவண்ணன். இன்று தனியார் கல்விக்கூடங்கள், பொறியியல் கல்லூரிகள் நன்கொடை வசூலிக்கும் கொள்ளை கூடங்களாக மாறி வருகிறது என்ற குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுகிறது. 80களின் தொடக்கத்தில் தனியார் பாலிடெக்னிக்குகள் அதிகமாக வர ஆரம்பித்தன. கல்விக்கூடங்கள் கொள்ளை கூடங்களாக மாறி வருகின்றன என்ற குற்றச்சாட்டு அப்போதும் இருந்தது. அந்த விமர்சனத்தை அப்படியே படத்தில் வைத்திருப்பார் மணிவண்ணன். அது மட்டுமல்ல, இனி ஒரு சுதந்திரம் படம் எம்ஜிஆர் ஆட்சியில் வெளிவந்த படம். அந்த படத்தில் தொழிற்சங்க கோரிக்கையை வலியுறுத்தி எழுச்சி மிகுந்த பாடல் வரும். அந்த பாடல் காட்சியின் பின்புறத்தில் திமுக தொழிற்சங்க கொடியை காட்டியிருப்பார் மணிவண்ணன். ஆளும் அரசின் மீதான விமர்சனம், அதிகார வர்க்க எதிர்ப்பு, கம்யூனிசம் என பல்வேறு விஷயங்களை துணிச்சலாக பேசியிருப்பார் மணிவண்ணன். இனி ஒரு சுதந்திரம் போன்ற திரைப்படம் வந்து 30 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்று வரை யதார்த்தமாக கதாநாயக பிம்பம் இல்லாமல் எளிய மக்களின் அவல நிலையை எடுத்துச் சொன்ன படங்களை அரிதினும் அரிதாகத்தான் பார்க்க முடிகிறது. 90களுக்கு பிறகு மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, சத்யராஜுக்கும் அடையாளமாக மாறிப்போன படம் அமைதிப்படை. அந்த படத்தில் அமாவாசை சத்யராஜ் அறிமுகமாகும் காட்சியிலேயே அரசியல் நடி தூக்கலாக இருக்கும். அதே படத்தில் மேடை பேச்சில் பெரியாரின் நாத்திக வசனத்தை பேசுவது போல் மணிவண்ணன் காட்சி அமைத்திருப்பார். அந்த படத்தில் சாதி சடங்குகளை கடுமையாகவும் அதே சமயம் அனைவரும் ரசிக்கும்படியாகவும் கேலி செய்திருப்பார் மணிவண்ணன். அதில் மது அருந்திவிட்டு சத்யராஜும் மணிவண்ணனும் நடத்தும் உரையாடல்கள் அனைத்துமே காத்திரமான அரசியல் நையாண்டிகள். அதிகாரம் உயர்ந்து கொண்டே போகும்போது கூடவே இருப்பவர்களை அழிக்கும் மனநிலையும் தானாக வந்துவிடுகிறது என்பதை அமைதிப்படையில் ஒரு காட்சியில் உணர்த்தியிருப்பார் மணிவண்ணன். வாக்குப்பதிவில் வாக்குகள் அதிகரிக்க அதிகரிக்க சத்யராஜின் உடல் மொழி மாறுவதை அழகாக பதிவு செய்திருப்பார் மணிவண்ணன். தமிழ் சினிமாவின் அரசியல் படங்களை ரசித்தவர்களால் மறக்க முடியாத காட்சி அது. அமைதிப்படையின் அமோக வெற்றியை தொடர்ந்து சத்யராஜை வைத்து தோழர் பாண்டியன் திரைப்படத்தை எடுத்தார் மணிவண்ணன். பெரிய அளவில் படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் தனது முற்போக்கு பிரச்சாரத்தை இந்த படத்திலும் செய்திருப்பார் மணிவண்ணன். அந்த படத்தில் ஒரு காட்சியில் எனக்கு தெரிந்த ஒரே கார் அம்பேத்கர், ஒரே தந்தை பெரியார் என்ற வசனம் வரும்.
அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்களை பற்றி வெகுஜன சினிமாவில் பேசுவதற்கு துணிச்சல் வேண்டும். அத்தோடு தோழர் என்ற அடைமொழியை படத்தின் பெயரில் பயன்படுத்தியவர் மணிவண்ணன். நேர்மையான தொழிற்சங்கவாதியின் போராட்டத்தையும் தவறான காவல்துறை அதிகாரியின் நடத்தையையும் வெளிப்படையாக காட்டிய படம் வீரப்பதக்கம். அந்த படமும் வெற்றி பெறவில்லை என்றாலும் தொழிற்சங்க அரசியல், காவல்துறையின் செயல்பாடுகள், அரசியல்வாதியின் சூழ்ச்சி என பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக பேசிய படம் வீரப்பதக்கம். 90களின் நடுப்பகுதிக்கு பிறகு இயக்குனர் மணிவண்ணன் முழுமையான நடிகராக மாறினார். அதன் பிறகும் மணிவண்ணனின் அரசியல் பஞ்ச் வசனம் தொடர்ந்தது. குரு தனபால் இயக்கத்தில் மணிவண்ணன் வில்லனாக நடித்த படம் தாய்மாமன். அந்த காலகட்டத்தில்தான் வைகோ திமுகவிலிருந்து பிரிந்திருந்தார். அப்போது மணிவண்ணன் வைகோ ஆதரவு நிலை எடுத்திருந்தார். அது தாய்மாமன் படத்தில் ஆங்காங்கே எதிரொலித்தது. அந்த படத்தில் தலித் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை தவறான நபர்கள் அபகரித்திருக்கிறார்கள் என்ற அம்சம் இடம்பெற்றிருக்கும். தோடு படத்தின் இறுதி காட்சியில் சத்யராஜும் மீனாவும் சடங்குகளை புறக்கணித்து சுயமரியாதை திருமணம் செய்து கொள்வார்கள். இவற்றின் பின்னணியில் மணிவண்ணனின் தாக்கம் இருந்தது. மகாநடிகன் படத்தில் மணிவண்ணன் ஒரே ஒரு காட்சியில் தான் வருவார். அதில் ஹிட்லர் வேஷம் போட்டிருக்கும் சத்யராஜ், எனக்கு ஒரு பஞ்ச் டயலாக் வேணும் என்று கேட்டிருப்பார். அப்பொழுது மணிவண்ணன், ஏய், ஹிட்லர் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி, அவன் எப்பயாவது பஞ்ச் டயலாக் பேசியிருக்கிறானா? நீங்க ஏண்டா பஞ்ச் டயலாக்னு அலையிறீங்க என்று கேட்பார். பெரிய ஹீரோக்கள் எல்லோரும் மாறி மாறி பஞ்ச் வசனங்கள் பேசிய காலகட்டம் அது. அந்த நேரத்தில் துணிச்சலாக அவர்களை விமர்சித்திருப்பார் மணிவண்ணன். சங்கமம் திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்தாலும் படத்தை தாக்கியது மணிவண்ணனின் கதாபாத்திரமே. அந்த படத்தில் காதலுக்கும் கலைக்கும் இடையே நடக்கும் வர்க்க கண்ணோட்டத்தை தோலுரிக்கும் வசனங்களை பேசுவார் மணிவண்ணன். மணிவண்ணன் கடைசியாக இயக்கிய படம் நாகராஜ சோழன் எம்எல்ஏ. இந்த படம் முழுவதும் சீமானின் அரசியலை உயர்த்தி பிடிக்கும் வண்ணம் அரசியல் இருக்கும். அமைதிப்படை மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதன் இரண்டாம் பாகமான நாகராஜ சோழன் எம்எல்ஏ படம் தோல்வியடைந்தது. படம் முழுவதும் கருணாநிதியை மறைமுகமாக விமர்சித்து வசனங்கள் வலிந்து வைக்கப்பட்டிருந்தன. எம்ஜிஆர் ஆட்சியில் எல்லா அரசியல்வாதிகளையும் துணிச்சலாக விமர்சித்து படம் எடுத்த மணிவண்ணனின் கடைசி படம் கருணாநிதியை மட்டுமே கடுமையாக விமர்சித்து வெளிவந்திருந்தது. மணிவண்ணன் நடித்த கடைசி கால படங்களில் மிக முக்கியமான படம் மாயாண்டி குடும்பத்தார். தன்னுடைய உதவி இயக்குனர் ராசு மதுரவன் இயக்கத்தில் வந்த அந்த படத்தில் பாசமிகு தந்தையாக நடித்து அனைவரையும் நெகிழ வைத்திருப்பார் மணிவண்ணன். அந்த படத்திலும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்ற அரசியலை பேசியிருப்பார். கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர், நடிகர் என்பன போன்ற அடையாளங்களை தாண்டி சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய மனிதர் என்பதே மணிவண்ணனின் முதன்மையான அடையாளம். வணிக சினிமாவில் எதையெல்லாம் பேசினால் பிரச்சனை வருமோ அவற்றையெல்லாம் துணிச்சலாக பேசியவர் மணிவண்ணன். அதே சமயம் வணிக சமரசத்திற்காக கொள்கைக்கு முரண்பட்ட படங்களையும் அவர் இயக்கியிருப்பதாக அவரே பலமுறை ஒப்புக்கொண்டுள்ளார். மணிவண்ணன் உருவாக்கிய அரசியல் நையாண்டி திரைப்பட பாணி இனி வரப்போகும் இளம் படைப்பாளிகளுக்கும் முன்மாதிரியாக இருப்பவை. அவருடைய படங்கள் பேசிய அரசியல் காலம் கடந்து நிற்கக்கூடியவை.